பாராட்டு வாங்கினவங்க மிகச்சிறந்த வீடியோவே அவையோர் அனைவருக்கும் மகிழ்மகிழ் வணக்கங்கள். என் பெயர் சுபா அருணாச்சலம். பட்டிமன்ற பேச்சாளர்னு அறிமுகப்படுத்திக்கிறதுல எனக்கு எப்பயுமே சந்தோஷம் உண்டு. ஆனா அதுல அவ்வளவு பெரிய ஆள்ல இல்லை. நான் இப்ப பேராசிரியரா பணியாற்றிட்டு இருக்கேன் SRM கல்லூரியில MBA துறையில. இங்க பெண்கள் குறித்து பேசும்போது பல்வேறு பெண்களினுடைய முன்னேற்றம் தொடர்பாக பல்வேறு நெறிமுறைகளை உலக அளவுல ஏன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு தான் பேசுறாங்க. உமனோட டெவலப்மெண்ட் அப்படின்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்டா இருக்கணும் அப்படின்னு தான் பேசுறாங்க. அதுல மிக குறிப்பா பேசுற ஒரு விஷயம் பாலின சமத்துவம் குறித்து. ஒவ்வொரு இஷ்யூவையும் நம்ம அட்ரஸ் பண்றதுக்கு பதிலா, பெண்களுக்கு இருக்கிற ஒவ்வொரு இஷ்யூவையும் அட்ரஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாலே, அந்த மனநிலையை கொண்டு வந்துட்டாலே பெண்களுக்கான எல்லா பிரச்சனைகளுக்கும் மிகப்பெரிய தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு உலக அளவுல நம்பிட்டு இருக்காங்க. நம்ம இன்னைக்கு மைக்ரோ லெவல் பிரச்சனையில பேசிட்டு இருக்கோம். எங்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டீங்க, எங்களை மதிக்க மாட்டீங்க, பின்னாடி அடி நடிக்கிறான், எல்லா பக்கமும் நானும் வாங்கிட்டு தான் இருக்கேன். ஆனா இது உலக அளவுல பேசிட்டு இருக்கும்போது அது பாலின சமத்துவம் குறித்து தான் மிக முக்கியமா நம்ம பேச வேண்டி இருக்கிறது. அதை மிக முக்கியமா இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய கல்வி நிறுவனங்களே மிகப்பெரிய கண்ணுக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டு இருக்காங்கிற வேதனை எனக்கு தினம் உண்டு. அதுவும் குறிப்பா பள்ளிகள்ல LKG படிக்கும் போதே பையன்னா நீ ப்ளூ கலர் போடணும், பொண்ணுன்னா பிங்க் கலர் போடணும். என் பையன்லாம் பிங்க் கலர்ல எது வாங்கினாலும் என்ன தூக்கி அடிப்பாங்க. அதை தூக்கி அடிக்கிறேன் எனக்கு கிண்டல் பண்றாங்க ஸ்கூல்ல. நீ தான் சொல்லிட்டு இருக்க வீட்டுல பிங்க் பொண்ணுக்கு தான், கிரீன் ப்ளூ பையனுக்கு தான், நீ மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. சொல்ல மாட்டாங்களே, நீ யாரு? அப்ப எல்லாரும் அப்படி பேசுறாங்க, நீ மட்டும் இப்படி பேசுறேன்னு என்ன கேட்டா. அது மாதிரி நம்ம என்னதான் வீட்டுல சொல்லி கொடுத்தாலும் அதை விட குடும்பம் கோஎஜுகேஷன் சொல்லிட்டு வகுப்பறையில ரெண்டா பிரிச்சு அதான் அடுத்து நானும் சொல்ல வந்தேன். கோஎஜுகேஷன் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க போய் பார்த்தா 8th ஸ்டாண்டர்டுக்கு மேல பிள்ளைங்க பையன் ஒரு கிளாஸும் பொண்ணு ஒரு கிளாஸும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஃப்ளோரே வேற ஃப்ளோர். அதுவும் குறிப்பா இன்னும் சொல்லணும்னா பார்க்கவே கூடாது. நீனு எதிர்பாலினத்தை நீ பார்க்கவே கூடாது. பிரச்சனைகள் வரதான் செய்யும். மாற்றங்கள் நிகழும் போது பிரச்சனைகள் வரதான் செய்யும். அந்த பிரச்சனையை எப்படியெல்லாம் எந்தெந்த வகையில பிரச்சனை வருதோ அதையெல்லாம் சமப்படுத்தி சரி பண்றதுக்கான சொல்யூஷன்ஸை கல்வி நிறுவனங்கள் தான் அது முன்னெடுக்கணுமே ஒழிய அந்த கல்வி நிறுவனங்களே இப்படி திரும்ப பழமைவாதத்துக்குள்ள போறதை நினைச்சு ரொம்ப வேதனை. நேத்து ஒரு மிகப்பெரிய தமிழகத்தினுடைய மிக முக்கிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போயிருந்தேன். அங்க பார்த்தா விமன்ஸ் டே செலிப்ரேஷனுக்கு போயிருக்கேன். பார்த்தா 120 பிள்ளைங்கள்ல 60 பிள்ளைகள் 80 பிள்ளைகள் கிட்டத்தட்ட பெண் பிள்ளைகளே உட்காந்துருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கிளாப் பண்ணுங்கன்னு சொல்லி எல்லாரையும் கிளாப் பண்ண வச்சேன். அது ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சுங்க. எல்லாரும் பார்த்தா எங்க காலேஜ்ல எல்லாம் எக்ஸாம் டைம்ல ஷால் போட்டுருவாமா அப்படின்னு சொன்னா கூட போட்டு வராதுங்க எங்க பிள்ளைங்க. பக்கத்துல வச்சுட்டு பக்கத்துல உட்காந்துக்குவோம். ஆனா அங்க கம்பல்சரி ஷால் அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க ஒவ்வொரு கல்லூரிகளிலும். பெண்ணினுடைய உடை திரும்ப நீ பிரச்சனைக்குள்ளாக வேண்டிய இடம் அப்படிங்கறது கல்லூரிகள் பள்ளிகளே சொல்லி தரும் போது இன்னும் வேதனையா இருக்கு. பெண் தன்னுடைய உடலை குறித்து அசிங்கமா நினைக்கிறா, தன்னுடைய உருவத்தை குறித்து அசிங்கமா நினைக்கிறா. இதெல்லாம் அவங்களுடைய வளரிளம் பருவத்திலேயே தொடங்கும் போது அதெல்லாம் சமூகம் கொடுக்குது, அதுவும் கல்வி நிறுவனங்கள் கொடுக்குது. அப்படிங்கும் போது ரொம்ப வேதனையா இருக்குது. நம்ம தொடர்ந்து பேச வேண்டிய மிக முக்கியமான அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம்னா பாலின சமத்துவம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். நன்றி. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வேறு கருத்து. இப்ப அடுத்த ஆய்வு பணிக்காக நான் பல்கலைக்கழகங்களை அணுகிறப்போ நண்பர்கள் சொல்ற ஒரு உங்களோட கைடு வழிகாட்டி பெண் வழிகாட்டியா பார்த்துக்கோங்க. உங்களுடைய வழிகாட்டி பெண் வழிகாட்டியா பார்த்துக்கோங்க. பல்கலைக்கழக மிகப்பெரிய ஆய்வாளர்களை உருவாக்குற ஆய்வாளர்கள் நீங்க பார்த்துக்கோங்கன்னா இது என்ன த்ரெட்டனிங் இருக்கு. இது 2 வித பாதிப்பை ஏற்படுத்துது. ஒண்ணு, ஒரு நியாயமான அல்லது நல்ல பண்பு கொண்ட ஆண் வழிகாட்டிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அவமானம். இன்னொன்னு, ஒருவேளை நீங்க ஆண் வழிகாட்டி கிட்ட படிச்சிருந்தா நீங்க
உங்களை தவறா சித்தரிக்கிற சூழல் இருக்கு. இது ரெண்டுமே ஆபத்து. இது பல்கலைக்கழகங்கள்ல நடக்கவே கூடாது. அது ஒருவேளை அந்த பயம் சும்மா சொல்லல, ஒரு பயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண் வழிகாட்டிகள் படிப்பு பட்டத்துக்கு நீங்க போறீங்கன்னா அங்க சில சிக்கல்கள் இருக்கு, த்ரெட்டனிங் இருக்குன்னா அதை பல்கலைக்கழகங்களும் கல்வித்துறையை சார்ந்த அமைச்சரும் அரசும் கவனிக்க வேண்டியது முக்கியமான ஒரு பதிவை நான் பதிவு